Welcome to Masa IAS Academy. 100 days, 100 science topic. Today, day 13. In physics, mechanics chapter, it is a very important chapter. In this lesson, we have learned about power. Okay? Power அப்படினா என்னன்னு பார்க்கலாம். திறன். Power அதாவது திறன் என்றால் என்ன? பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பவர் இருக்கும். A stronger person may do certain work in a less time. ஒரு stronger person ஒரு work கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாரு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? He is powerful. அந்த மேனுக்கு பவர் அதிகம். அதனால அந்த work வந்து ஈஸியரா முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைப்போம். Similarly, a more powerful vehicle to complete a journey in a shorter time. Is it correct? அப்போ அப்படின்னா என்ன மீனிங்? அந்த வெஹிக்கிளுக்கு பவர் அதிகம், அதனால அந்த ஜேர்னி அது ஈஸியரா ஷார்ட்டர் டைம்ல முடிச்சிட்டு. ஓகே, அப்போ இன் சயின்டிபிக்கலி அப்ப இதுதான் பவர். யாருக்கு பவர் அதிகம்? பவர் அதிகமா இருந்தா லெஸ் டைம்ல ஒர்க் நிறைய நடக்கும். அப்ப scientifically what is meant by power? What is meant by power? Rate of doing work. Rate of doing work is said to be power. Okay. வேலை செய்யும் வீதமே திறன் என வரையறுக்கப்படுகிறது. அப்ப முதல்ல நீங்க டெஃபினிஷன் படிக்கணும். திறன் என்றால் என்ன? திறன் என்பது வேலை செய்யும் வீதம். Power P is equal to work done divided by time. Work done divided by time. So, பவரோட எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்துட்டோம். ஒர்க் பை டைம். SI யூனிட் ஆஃப் பவர். வாட் இஸ் த SI யூனிட்? பவரோட SI யூனிட்டை வாட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். பை ஆனரிங் த சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட்ங்கிற சயின்டிஸ்ட ஆனர் பண்றதுக்காக நம்ம பவரோட யூனிட் SI யூனிட் வாட் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கேபிட்டல் W. பவரோட யூனிட் சிம்பாலிக்கா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது யூனிட் W, கேபிட்டல் W. இந்த இடத்துல Wங்கிறது ஒர்க் டன். பட் பவர் SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஆல்சோ W. that means watt. Okay. Then power can have one more unit. நம்ம இன்னும் ஒரு யூனிட் வந்து பவருக்கு எடுத்துக்கிடலாம். From this formula, P is equal to work done divided by time. இது எல்லாருக்குமே தெரியுது இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம இதுல இருந்து பவருக்கு யூனிட் டெரைவ் பண்ண போறோம். இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒர்க் டன் அல்லது வேலை மற்றும் ஆற்றல், இதற்கான SI அலகு. வேலை அல்லது ஆற்றல் ரெண்டுக்குமே சேம் SI யூனிட் தான். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், ஜூல். ஸோ ஜூல், ஒர்க் டன் ஓட யூனிட் ஜூல் அண்ட் டைம் ஓட யூனிட் செகண்ட். SI யூனிட் ஆஃப் டைம் செகண்ட். ஸோ the SI யூனிட் ஆஃப் பவர் இஸ், இதை எப்படியும் நம்ம டினோட் பண்ணலாம், ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம். அதர்வைஸ் ஜூல் செகண்ட் பவர் மைனஸ் 1. all of you clear? So SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். வாட் அதர்வைஸ் ஜூல் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஓகே. The rate of 1 joule per second. 1 watt power அப்படிங்கிறது என்னது? 1 ஜூல் ஒர்க் பெர் 1 செகண்ட். ஒரு செகண்டுக்கு 1 ஜூல் ஒர்க் நடந்துச்சுன்னா பவர், அதாவது எப்போ பவர் நமக்கு 1 வாட்டா இருக்கும்? அதாவது 1 ஜூல் ஒர்க் டன் 1 செகண்ட்ல நடக்கும்போது பவரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிடலாம்? the power is 1 watt. all of you clear? பவர்னா என்னன்னு பார்த்தோம். பவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். P is equal to W by T. வேற என்ன இருக்கு? See, the larger rates of energy, அதாவது லார்ஜர் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை அமௌண்டா இருக்கும்போது அதை எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா கிலோ வாட்ஸ். வாட்டுக்கு பதிலா என்ன யூஸ் பண்றோம்? கிலோ வாட். ஓகே. 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ். 1 கிலோவாட்னா 1000 வாட். 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஒரு கிலோவாட் அப்படிங்கிறத நம்ம 1000 வாட்னு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணோம். அதர்வைஸ் 1000 another unit of
power is joules second power minus 1. So 1000 joules second power minus 1. Next. இதெல்லாம் படிச்சிட்டோம். வேலை செய்யும் வீதம் தான் திறன். ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதரால என்ன செய்ய முடியும்? குறைந்த நேரத்தில் அதிக வேலையை செய்ய முடியும். திறனின் SI அலகு வாட். திறனுக்கான ஃபார்முலா என்ன? திறன் is equal to வேலை by நேரம். இதோட SI அலகு வாட். இன்னொரு SI அலகு என்னது? ஜூல் செகண்ட் பவர் மைனஸ் 1. அதிகமான திறனை நம்ம என்ன அலகுல மென்ஷன் பண்றோம்? கிலோவாட் அப்படிங்கிற அலகுல மென்ஷன் பண்றோம். Kilowatt, 1 kilowatt is equal to 1000 watt. Otherwise, it is said to be 1000 joules second power minus 1. Simple ஒரு problem கொடுத்திருக்காங்க பாருங்க. Two girls each of weight 400 Newton climb up a rope through a height of 8 meter. We name one of the girl is A. A, B னு ரெண்டு girl இருக்கிறாங்க. அவங்களோட weight கொடுத்திருக்காங்க. weight ஓட SI unit உங்களுக்கு நியூட்டன் தெரியும். weight ஓட SI unit நியூட்டன் 400 நியூட்டன். each of weight ரெண்டு பேருமே 400 நியூட்டன் weight. The girls climb up the rope through a height of 8 meter. One of the girl name is A and other girl is B. Girl A அந்த 8 meter rope climb பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கறாங்க? 20 second. And girl B takes 50 second. Okay. What is the power expended by each girl? ஒரு girl தனித்தனியாக அந்த குழந்தைகளின் திறன்களை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் power expended by girl A. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா girl A எவ்வளவு பவர் எக்ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா? பவர் P is equal to work done by time. Here we want to calculate work done. Work done is equal to இங்க என்ன கொடுக்கறாங்க? weight கொடுக்கறாங்க. weight அதாவது W கொடுத்திருக்காங்க. W is equal to 400 Newton. W is equal to weight ஓட ஃபார்முலா என்ன? mg. mass into acceleration தான் weight. அப்ப W is equal to mg is equal to 400 அப்படினு கொடுத்திருக்காங்க. Then the height of the rope is given. The height of the rope is 8 meter. So here the work done is equal to potential energy. நம்ம work done னா எதை கன்சிடர் பண்ணணும்? potential energy கன்சிடர் பண்ணணும். Okay. So mgh divided by time t. So the first girl ஓட பவர் பார்க்க போறோம் mg. mg means it is weight, that is 400 into height 8 divided by first girl A takes 20 seconds. So the girl A take 20 seconds. So இந்த calculation போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? That is 160 watt. 160 watt. Calculation போடுவோம். 40 into 4. 4 4s are 60. So the answer is 160 watt. 160 watt. 160 watt. Girl A ஓட பவர் நம்ம calculate பண்ணிட்டோம். இனி என்ன calculate பண்ணணும்? Girl B ஓட பவர். Same way, same formula. Power P is equal to mg height by t. mg ஓட வேல்யூ அதாவது weight ஓட வேல்யூ 400. height சேம் தான், அதே 8 மீட்டர். டைம் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். டைம் வந்து இங்க என்ன? 50 செகண்ட். So the calculation போடலாம். 400 into 8 divided by 50. Cancel 5 8 8s are 64. Second girl ஓட power 64 watt. So the power expended by girl A is 160 watt. Power expended by girl B is 64 watt. So by யாரோட பவர் அதிகம்? ஸ்மால் டைம்ல யார் அந்த கோலை ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு பவர் அதிகம். So the girl A வந்து 20 செகண்ட்ல அந்த கோலை ரீச் பண்ணாங்க. So 160 watt பவர் girl A க்கு இருக்கு. girl B வந்து 50 செகண்ட்ல தான் ரீச் பண்ணிருக்காங்க. So the power வந்து லெஸ்ஸா இருக்கு, 64 watt. All of you clear? வேலை செய்யப்படும் வீதமே திறன் என வரையறுக்கப்படுகிறது. குறைவான நேரத்துல அதிக வேலையை ஒரு ஆள் செய்தாங்கன்னா உங்களுக்கு திறன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதே கொஸ்டின் தான். 400 நியூட்டன் எடையுள்ள 2 சிறுமிகள் 8 மீட்டர் உயரத்துல கைட்ல ஏறுறாங்க. அந்த கேர்ள்ஸோட சிறுமிகளுடைய நேம் என்ன? A and B. A 20 வினாடிகள், B 50 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறார்கள் எனில் திறனை கண்டுபிடின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம திறன் கால்குலேட் பண்ண போறோம். முதல்ல A என்ற சிறுமியின் திறன்
எடை 400 நியூட்டன். எடை 400 நியூட்டன்னா mg equal to 400 நியூட்டன். உயரம் 8 மீட்டர். இப்ப நம்ம திறன் P is equal to வேலை by நேரம். இங்க வேலை அப்படிங்கிறது நிலை ஆற்றலை குறிக்கிறது. mgh. வேலைக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? work done. W is equal to நிலை ஆற்றல் mgh. So இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாம். mg 400 into time 8 divided by 20. இப்ப girl A ஓட பவர் 160 watt. 160 watt. இதே ஃபார்முலா இப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? girl B ஓட பவர். ஏன்னா girl B வந்து நமக்கு how much time she take to reach the goal? அதாவது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? 50 செகண்ட் எடுத்துக்கிறாங்க. So 400 into 8 divided by 50. சால்வ் பண்ணும்போது நமக்கு 64 வாட் கிடைக்கும். ஸோ யாரு குறைவான நேரத்துல அந்த கயரை ஏறி முடிச்சதோ அவங்களுக்கு பவர் அதிகம். சிறுமி ஏ 20 நிமிடத்தில் ஏறி முடிக்கிறார். எனவே பவர் அவருடைய திறன் சிறுமி ஏயின் திறன் அதிகமாக இருக்கிறது 160 வாட். சிறுமி பி யின் திறன் 64 வாட். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். A boy of mass 50 kg runs up a staircase of 45 steps in 9 seconds. If the height of each step is 15 cm, find his power. G value also given. Acceleration due to gravity வந்து 10 meter second power minus 2 அப்படின்னு தந்திருக்கிறாங்க. So here mass and acceleration due to gravity நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன calculate பண்ணலாம்? boy ஓட weight calculate பண்ணலாம். பவர் தான் கால்குலேட் பண்ணணும். பவரோட ஃபார்முலா ஒர்க் டன் டிவைடட் பை டைம். இங்க ஒர்க் டன் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. பாய் வந்து என்ன செய்யறாங்க? ஒரு ஸ்டேர் கேஸ்ல ஒரு உயரத்துல ஏறிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேர் கேஸ்ல 45 ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு ஸ்டேர் கேஸ 9 செகண்ட்ல அந்த பாய் வந்து ரீச் பண்றாங்க. ஈச் ஸ்டெப்புக்கு ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. ஹைட் எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். ஓகே. So the first வந்து நம்ம என்ன calculate பண்றோம்னா weight of the boy. boy ஓட weight calculate பண்ண போறோம். mg mass into acceleration due to gravity. So 50 into 10. 50 into 10. Acceleration due to gravity ஓட exact value 9.8 into 10 power 9.8 meter second power minus 2. இதுதான் acceleration due to gravity ஓட value. பட் இங்க நம்ம calculationல approximate 10 ன்னு அதை என்ன செய்திருக்கிறோம்? எடுத்திருக்கிறோம். ஓகே. So the weight of the boy is 500 Newton. Then height of the staircase. Height வந்து எப்படி கொடுத்திருக்கிறாங்க? Height of the staircase is 45 steps அந்த staircaseல இருக்குது. ஒரு ஸ்டெப்போட ஹைட்டும் 15 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த total height of the staircase calculate பண்ண போறோம். So number of steps வந்து 45 into the height of each step, that is 15 centimeter. So சென்டிமீட்டர்ல இருக்கிறத நம்ம இப்ப மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக 45 into 15 by 100 செய்திருக்கிறோம். So calculation போடும்போது height ஓட வேல்யூ 6.75 மீட்டர் கிடைக்கும். ஓகே. இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியும்? mg வேல்யூ, weight தெரியும். weight is mg ஓட வேல்யூ என்ன? 500 நியூட்டன். weight calculate பண்ணிட்டோம். and height also we have calculated, that is 6.75 meter. இப்போ நம்ம ஈஸியா பவர் கால்குலேட் பண்ணிடலாம். பவர் P is equal to work done divided by time. work done is equal to potential energy mgh divided by time t. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. mg ஓட வேல்யூ 500 into height ஓட வேல்யூ 6.75 divided by time ஓட வேல்யூ 9 செகண்ட். எவ்வளவு நேரத்துல அந்த பையன் இந்த ஸ்டேர்கேஸ் ஏறுறாங்க? 9 செகண்ட். So substitute all the values. Simplifying, we get power is 375 watt. இதை சால்வ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 375 watt. ஓகே. நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் தான். 45 படிகள் கொண்ட ஒரு படிக்கட்டு. 50 கிலோகிராம் நிறையுள்ள சிறுவன் 9 வினாடிகளில் ஏறுகிறான் எனில் ஒரு படியின் உயரம் 15 சென்டிமீட்டர். அப்படின்னா திறனை கணக்கிடுக கேட்டிருக்கிறாங்க. நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூஸ் வந்து நிறை தெரியுது 50 கிலோகிராம். அப்ப நிறை தெரிந்தா நம்ம என்ன செய்யலாம்? எடை கண்டுபிடிக்கலாம். எடைக்கான ஃபார்முலா W is equal to நிறை into புவியீர்ப்பு முடுக்கம். நிறை 50 கிலோகிராம்னா புவியீர்ப்பு முடுக்கம் 10. அப்ப என்ன கிடைக்குது? எடை W is equal to 500 நியூட்டன். சரியா?
அப்ப எடை கால்குலேட் பண்ணிட்டோம். படிக்கட்டுகளின் உயரம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள்? 45 படிக்கட்டுகள். ஒரு படிக்கட்டினுடைய உயரம் 15 சென்டிமீட்டர். 45 × 15/100. ஸோ இது நம்ம கால்குலேஷன் போடும்போது ஹைட் வந்து 6.75 மீட்டர் கிடைக்கும். இப்ப திறன் கால்குலேட் பண்ணலாம். திறன் P = mgh/t. வேலை பை நேரம். வேலை அப்படிங்கிறது இங்க நிலையாற்றலை குறிக்கிறது. mgh. mg ஓட வேல்யூ 500, h ஓட வேல்யூ 6.75 divided by time 9. ஆன்சர் திறன் 375 வாட். அந்த மாணவனின் திறன் எவ்வளவு? 375 வாட். Next one, commercial unit of energy. அதாவது எனர்ஜியை, எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த யூனிட்ல மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூனிட், அதாவது எனர்ஜியோட நார்மல் யூனிட் வந்து என்ன? ஜூல். அப்படிதானா? ஜூல். Then bigger unit of power, பவரை நம்ம வந்து கிலோவாட் ஹவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். A machine that use 1000 joule of energy every second. ஆனா மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன செகண்ட்லயுமே நிறைய ஜூல் எனர்ஜியை வந்து என்ன செய்யறோம்? ஸ்பெண்ட் பண்ணிடும். அப்ப நம்ம பெரிய பெரிய வேல்யூஸ் எழுதுறதுக்கு, அதாவது இட் வில் கன்சியூம் 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவர் கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி கேட்பாங்க. கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அல்லது எனர்ஜி அப்படிங்கிறது கிலோவாட் ஹவர். கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கிலோவாட் ஹவர். ஓகே, ஸோ 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேஷன் போடலாம் அப்படின்னு பாருங்க. 1 கிலோவாட் ஹவர்ங்கிறது 1 கிலோவாட் இன்டு 1 ஹவர். ஓகே, 1 கிலோவாட் இன்டு 1 ஹவர். 1 கிலோவாட்னா எத்தனை வாட்? 1000 வாட். 1 ஹவர் அப்படிங்கிறதுல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 3600 செகண்ட். ஸோ அப்போ 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ கிடைக்குது, ஜூல். இதை நம்ம சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதும்போது 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு, ஸ்மால் லெட்டர் k போடணும், வாட் W வந்து கேபிட்டல். 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 இன்டு 10 பவர் 6 ஜூல். 3.6 இன்டு 10 பவர் 6 ஜூல். ஓகே, so the energy used in household, industries and commercial establishment, we use this energy kilowatt hour. Okay, and kilowatt hour is also called unit. நம்ம இப்ப electrical பவரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் வீடுகள்ல, ஃபேக்டரிஸ்ல எல்லாம். அங்க எல்லாம் ரீடிங் எடுக்க வரும்போது என்ன மாதிரி மெஷர் பண்ணுவாங்க? ஏன்னா யூனிட்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ஸோ 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகே, ஜூல் எழுதும்போது 1 கிலோவாட் ஹவரோட வேல்யூ 3.6 into 10 power 6. பட் கிலோவாட் ஹவர்ல இட் இஸ் இன் 1 யூனிட். 1 கிலோவாட் ஹவர்ங்கிறது எவ்வளவுக்கு, எதுக்கு ஈக்குவலன்ட்? ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவலன்ட். ஸோ வணிக ரீதியான திறனின் அலகு. ஜூல் அப்படிங்கிறது ஆற்றலின் அலகு, நம்ம படிச்சிருக்கிறோம். பெரிய அளவிலான ஆற்றலை குறிக்க அல்லது வணிக ரீதியாக நம்ம திறனை எப்படி மெஷர் பண்றோம்னா, கமர்ஷியல் யூனிட் ஆஃப் பவர், கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவர். ஒரு கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 இன்டு 10 பவர் 6 ஜூல். 10 பவர் 6 ஜூல். ஒரு கிலோவாட் ஹவர். கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் பவர். இட்ஸ் பவர், அதாவது கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். வணிக ரீதியான திறனின் அலகு. இதை நம்ம ஒரு கிலோவாட் ஹவர், கிலோவாட் ஹவர்ங்கிற யூனிட்ல மெஷர் பண்ணலாம். ஒரு கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 இன்டு 10 பவர் 6 ஜூல். அண்ட் ஆல்சோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது என்னதுதான்? மின்னாற்றலின் பயன்பாடை நம்ம கிலோவாட் மணியில என்ன செய்யறோம்? கணக்கீடு செய்கிறோம். ஒரு கிலோவாட் மணி அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு சம். ஒரு கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஒரு யூனிட். ஆல் ஆஃப் யூ கிளியர்? வெரி வெரி சிம்பிள். என்ன படிக்கணும் அதுல? கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் ஆர் எலக்ட்ரிக் எனர்ஜி. இதை வந்து கமர்ஷியல் யூனிட்ங்கிறது நம்ம கிலோவாட் ஹவர்ல கொடுத்துருக்கிறோம். கிலோவாட் ஹவர். ஒரு கிலோவாட் ஹவர்ங்கிறது எத்தனை ஜூல் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 3.6 இன்டு 10 பவர் 6 ஜூல்.
இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். an electric bulb of 60 watt used 6 hour per day. ஒரு நாள் 6 மணி நேரம் யூஸ் பண்றோம். calculate the units of energy consumed in one day by the bulb. எவ்வளவு ஆற்றலை அது பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். அப்ப பவர் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். பவர் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் 60 வாட். எனர்ஜி கன்சியூம்டு எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்குன்னு பார்க்க போறோம். அந்த பல்போட பவர் 60 வாட். இதை நம்ம கிலோவாட்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 0.06 கிலோவாட் அப்படின்னு வரும். டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 6 hour அப்படி. so energy is equal to power into time. எனர்ஜினா என்ன power into time. so here இப்ப பாருங்க பவர்னா என்னன்னு படிச்சோம். பவர்னா ஒர்க் பை டைம். சரிதானா? இப்ப ஒர்க்குங்கிறது work is equal to energy. so ஒர்க்குங்கிறது என்னது power into time. so here energy ஒர்க்க தான் எப்படி மெஷர் பண்றாங்க எனர்ஜி மெஷர் பண்றாங்க. energy is equal to power into time. இப்ப பவர் எவ்வளவு எலக்ட்ரிக் பல்போட பவர் 0.06 கிலோவாட் into time. time is 6 hour. okay so இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது 0.36 கிலோவாட் hour. that is equal to 0.36 யூனிட். எவ்வளவு எனர்ஜி ஒரு பெர் டேக்கு அவங்க கன்சியூம் பண்றாங்கன்னா அந்த பல்பு கன்சியூம் பண்றதுன்னா the energy consumed by the bulb is 0.06 units. இவ்வளவுதான் என்னது அந்த பல்பானது எடுத்துக்கொள்ளக்கூடிய மின் ஆற்றல். எனர்ஜி எவ்வளவு எடுத்து எனர்ஜி consumed by the bulb is 0.36 unit. சேம் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் இவ்வளவுதான் திறன். இப்ப ஒரு தடவை ஓவராலா பார்த்திடலாம். திறன்னா என்ன வேலை செய்யப்படும் வீதம் தான் திறன். திறனின் எஸ்ஐ அலகு என்ன வாட் அப்படின்னு படிச்சோம். திறனுக்கான எக்ஸ்பிரஷன் பவர் P is equal to work done divided by time. வேலை செய்யப்படும் வீதமே திறன். ரெண்டு யூனிட் பார்த்தோம் வாட் அண்ட் ஜூல் செகண்ட் பவர் -1. இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இவ்வளவு கொஸ்டினும் நீங்க தரவா இந்த டாபிக் கிளியரா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பாப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how is power interpreted? திறன் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? திறன் ஃபர்ஸ்டே நம்ம வரையறை படிச்சோமா? rate of doing work, working rate of energy transfer rate. working rate ன்னு சொல்லலாம். work எப்போ நடக்கும் எனர்ஜி இருந்தாதான் work நடக்கும். so the energy transfer rate அப்படின்னு கூட என்ன செய்யலாம் வரையறை செய்யலாம். வேலை செய்யும் வீதம் அல்லது ஆற்றல் பரிமாற்ற வீதம் திறன் என வரையறுக்கப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க what is working rate or energy transfer rate? அதே கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்காங்க. working rate or energy transfer rate வந்து நம்ம என்ன சொல்றோம் பவர். இப்பதான் டிஃபைன் பண்ணோம். பவர் is equal to working rate or energy transfer rate. next question rate of doing work. simple question. rate of doing work is said to be what? rate of doing work is said to be power. option C power is correct. next fourth question அதே question தான் rate of doing work is said to be power. fifth பாருங்க பவரோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். if a man do W work வந்து W னு டைம் T னு கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க பவர் கேக்குறாங்க. பவரோட ஃபார்முலா ஆப்ஷன் C is correct. work by time. power P is equal to work by time. next question what is the formula for power? அதே தான் திருப்பி formula for power. பவருடைய வாய்ப்பாடு என்ன work by time. ஆப்ஷன் A. திறனின் வாய்ப்பாடு வேலை by நேரம். if an agent doing W works in time T then his power will be same தான். பவரோட ஃபார்முலா பவர் P is equal to W by T. work done divided by time. ஒரு முகவர் W வேலையை T நேரத்தில் செய்ய தேவைப்படும் திறன். சரியா? இப்ப இதிலே நம்ம என்னதான் கால்குலேட் பண்ண வேண்டி இருக்குது திறன் பவர் P is equal to work done divided by time. ஆப்ஷன் D. formula for power அதுதானே பார்த்துட்டே இருக்கிறோம். formula for power எத்தனாவது question நம்பர் formula for power என்ன power P is equal to work done by time. வேலை by நேரம் work by time. next question பாருங்க 9th question which of the following physical quantity measure the rate of work done? rate of work done னாலும் என்னதுதான் answer power.
10வது கேள்வி power is equal to W by T. What is the meaning of W ன்னு question கேட்டிருக்காங்க. W ங்கிறது என்ன? இதுல பவர்னா என்ன நம்ம படிச்சிருக்கிறோம்? வேலை செய்யப்படும் வீதம் தான் என்னது? பவர். அப்ப செய்யப்பட்ட வேலை. ஏன் இந்த question கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. W ங்கிறது உங்களுக்கு இங்க செய்யப்பட்ட வேலை அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதர்வைஸ் எடை வெயிட்டையும் நம்ம எப்படி தான் டினோட் பண்ணுவோம்? W அப்படின்னு தான் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இங்க W ங்கிறது என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. W ங்கிறது என்ன? செய்யப்பட்ட வேலை. Which of the following physical quantity measure the rate of power? Rate of work. Rate of work. Rate of work means work by time. That is equal to power. Option D is correct. 12th question பாருங்க. Mohan having a mass of 40 kg. He climbs 50 steps in a staircase 10 seconds. If the height of each step is 15 centimeter, when what is his power? இப்போ இதுல நம்ம power தான் calculate பண்ண போறோம். Power P is equal to work done by time. இங்க work done என்ன formula போடணும்? mgh by time. mgங்கிறது weight of the person. Mass தெரியும் நமக்கு. Mass is 40 kg divided by 10. Okay, G. Height of the staircase நம்ம calculate பண்ணிருப்போம். Same problem நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல சொல்லி தந்திருந்தேன். சோ இத செய்து பாருங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு. C அதாவது 300 வாட் 300 வாட் தான் இதோட ஆன்சர். நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? mgh சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ மாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெயிட் கால்குலேட் பண்ணனும். மாஸ்ல இருந்து வெயிட் கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? கால்குலேட் பண்ணனும். and height of each staircase மொத்தமா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 50 ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப்போட ஹைட் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டோட்டலா எத்தனை ஸ்டெப்போ அத்தனை ஸ்டெப்போட ஹைட்டையும் கால்குலேட் பண்ணுவேன். சோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பவர் 300 watt. If a boy covers a distance of 20 meters with a 600 Newton force in 4 minutes, then the amount of power consumed by the boy is. இங்கேயும் நம்ம பவர் தான் கால்குலேட் பண்ணணும். பவர் P is equal to work done divided by time. ஆனா இங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னா work done நமக்கு ப்ராப்ளத்துல கொடுக்கல. பட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் given. சோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம work done க்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணனும்னா F dot D force into displacement. அந்த ஃபார்முலாவை நம்ம போட்டா போதும். divided by time. டைம் எவ்வளவு? 4 minutes. அந்த 4 minute நம்ம என்ன செய்யணும்னா செகண்ட்ஸ்க்கு கன்வர்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை செய்யணும். 4 minute ஒரு மினிட்டுக்கு எத்தனை செகண்ட் உண்டு? 60 செகண்ட். அப்ப 4 மினிட்டுக்கு எத்தனை செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணனும்னா 4 into 60 போட்டா போதும். ஓகே, சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஆன்சர் கிடைக்கும் 50 வாட். நெக்ஸ்ட் question number 14. A boy of 50 kg climbs up 40 staircase in 9 seconds. Same formula. ஒரு staircase ஓட height தந்திருக்காங்க. அப்ப power P is equal to mgh by T. செய்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்ன? 333.33 watt. Question number 15. Name the physical quantity that is equal to the product of force and velocity. Product of force and velocity. இது ஒரு இயற்பியல் அளவு. விசை மற்றும் திசைவேகத்திற்கான பெருக்கற்பலன் ஆகும். விசை மற்றும் திசைவேகத்திற்கான பெருக்கற்பலன். அப்போ நமக்கு என்ன சொல்றாங்க? அதாவது பவர் அதாவது ஒர்க்குக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் W is equal to ஒர்க் டன் என்ன? force into displacement. work done is equal to force into displacement. so அப்ப இந்த ஃபார்முலா வராது. அடுத்தது எனர்ஜி. எனர்ஜியும் ஒர்க்கும் சேம் தான். இப்ப क्वेश्चनல என்ன தராங்க? it is the product of force and velocity. force and velocity. force and velocity power. ஆன்சர் வந்து என்னது? திறன். power P is equal to it is the product of force and velocity. Next question.
A 40 kg girl quickly climbs up the stairs to 50 meter in 4 seconds. What will be the power developed by her? இது அதே மாதிரி தான் மெத்தட். நம்ம என்ன ஃபார்முலா போட்டு செய்யணும்? அதாவது power P is equal to work done divided by time. இந்த ஃபார்முலா போட்டு செய்யும்போது 50 kg அந்த கேர்ளோட மாஸ் கொடுத்திருக்காங்க 50 kg. so மாஸ் தெரியும், மாஸ் m into g into h. work done is equal to work done னா என்னது? potential energy mgh by time. இந்த ஃபார்முலா நீங்க செய்யும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் A 500 watt. so எல்லா क्वेश्चनனும் போட்டு பாருங்க. A boy of 50 kg mass climbs 45 stairs in 10 seconds. same method தான் இதுவும். நம்ம எப்படி தான் செய்யணும்? power P is equal to work done divided by time. work done ங்கிறது இங்க நமக்கு எப்படி வரும்? mgh potential energy. same method. எல்லாம் ஒரு நோட் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? செய்து பார்க்கணும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். so the average power னா என்ன ஃபார்முலா? total used energy divided by total time. பயன்படுத்தப்பட்ட மொத்த ஆற்றல் divided by மொத்த நேரம். அடுத்தது 19வது क्वेश्चन சேம் தான், போட்டு பாருங்க. சேம் ஃபார்முலா power P is equal to work done divided by time, that is equal to mgh by time. so நிறைய previous year question power related கேட்ட எல்லா previous year questions கொடுத்திருக்கிறோம். அதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். எல்லா क्वेश्चनैயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லா क्वेश्चनैயும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான தெளிவான ஆன்சர்ஸ் கிடைக்கும். எல்லா ப்ராப்ளமுமே நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பவருக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் படிச்சோம்? பவர் P is equal to work by time. ஒரு क्वेश्चनல கேட்டிருந்தாங்க பவர் P ஓட எக்ஸ்பிரஷன். நம்ம படிச்ச எக்ஸ்பிரஷன் பவர் P is equal to work done by time. இந்த work done by timeல இருந்து பவருக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம கொண்டு வர முடியும். அதாவது force into velocity. நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பேன் force into velocity. இது எப்படி வந்ததுன்னு மட்டும் பார்க்கலாம். அதாவது பவர் P is equal to work done by time. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில இருந்து எப்படி force into velocity வந்ததுன்னு பார்க்கலாம் பாருங்க. work done என்ன? force into displacement divided by time. இப்போ displacement by time என்ன? velocity. சிம்பிள் தானே? displacement by time என்ன? velocity. so power ஓட ஃபார்முலா power P is equal to force into velocity. இதுவும் என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா previous year questions-ஐயும் திரும்ப ஒரு தடவை பாருங்க. எல்லாத்துக்குமே நாங்க ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். பவர்ல இருந்து இவ்வளவு previous year questions தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, thank you.